லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்சி கிட்ஸ்க்கான ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் மே மந்த்துக்கு கொடுத்துருந்ததில் நிறைய ரெஸ்பான்சஸ் அதிகமாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கெரியருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் ஜென்சி கிட்ஸுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன தடுமாற்றம்லாம் இருந்தது, பட் எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்திருந்தது. அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கு ஜென்சி கிட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறப்ப யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப 1997 2012 வரைக்கும் பிறந்திருந்த எல்லா நபர்களையுமே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான டேர்ம் வந்து பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஜ் கேட்டகரி யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அரௌண்ட் 14 to 29 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 14 to 29 அப்படிங்கிறது லைஃப்லேயே குரூஷியலான நிறைய மொமெண்ட்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய வயசாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த துறை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்திலே வரக்கூடிய அடலசன்ஸ், அட்ரினலின் பம்ப் மாதிரியான வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய லவ், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாப், கெரியர், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே இன்க்ளூட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 14 to 29 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஏஜில் தான். அதனால தான் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விதத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது, ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக இருக்க போது. கவலையே படாதீங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா பிளானட்ஸும் மேக்ஸிமம் ஃபேவராக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? உங்களுடைய ராசியிலேருந்து அப்படியே வருவோமே, ட்ராவல் பண்ணி வந்தோம்னா 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோமா, அதாவது நோய், கடன், வம்பு, வழக்கு. இந்த 6ஆம் இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட்டும், அதோட சேர்ந்து மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ப்ளூட்டோ அப்படின்னு ஒரு பிளானட் சொல்லுவோம். அந்த பிளானட்டோடைய காம்பினேஷன் இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போதுங்க. ருணரோக சத்ருங்கிறதெல்லாம் பயப்படாதீங்க. இது நாள் வரைக்கும் கன்னி ராசியில் குறிப்பாக ஜென்சி கிட்ஸுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா, டைஜஷன் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்தது. வெளியே சாப்பிட்டாலே சேர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க. ஃபுட் பாய்சன் ஆச்சு. குறிப்பாக அந்த ஃபுட் பிளாகர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ண போகிறீங்க. இனி ட்ராவல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த ஜென்சி கிட்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல்லாம் திருப்பி ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவும் சரி ப்ளூட்டோவும் சரி நல்லா இருக்குது. நல்ல விஷயங்களை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை, எச்சரிக்கை ஏற்கனவே உண்டாக்கியிருப்பாங்க. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஃபேவராகவே இருக்குது. அடுத்து 7 அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதான் பார்ட்னர்ஷிப் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நம்ம தலைவர் சர்டன் உள்ளே இருக்கிறார். அவர் என்ன பண்ண போகிறாரு, லைஃப் பார்ட்னரை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த ஹீரோயின் என்ட்ரி அந்த லெவலுக்கு யோசிக்காதீங்க. ஹீரோ அப்பெல்லாம் வருவான் அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்கள அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. திடீர்னு அப்படி ஒரு கேட்வே ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அது உங்களுடைய ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், திடீர்னு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 3rd year வந்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சூழலில் இருக்கலாம். இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. 7th பிளேஸில் இருக்கக்கூடிய சர்டன் என்ன பண்ண போகிறாருன்னா, உங்களுடைய லைஃபுக்கான ஒரு பார்ட்னரை, உங்களுக்கான பிஸ்னஸ்க்கான பார்ட்னரை கண்டிப்பாக இவங்க தான் அப்படின்னு ஒரு கேட்வேவை ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறார். அடுத்து வந்தோம்னா 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்க்குறோம். இந்த 8 அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னால நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அங்கே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ், அதோட சேர்த்து நெப்டியூன், அதுக்கப்புறம் கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் வரக்கூடிய பிளானட்ஸும் இருக்குது. இப்போ இந்த நெப்டியூன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே எப்பயுமே ஒரு டிமிட் பர்சனாலிட்டி இருக்கும். கன்னி ராசி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதை நான் செய்யணுமா அப்படின்னு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். இது எனக்கு சரியாக வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இதுல இருந்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர போறீங்க. அதுவும் இந்த 20லேருந்து 22க்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகா இனி நான் தான் போல்டாக இறங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே மாற போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நம்மளை நல்லா காமிச்சிக்கணும், நம்மளை போர்ட்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற லெவல்லாம் உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் இனி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்க போகிறீங்க. அதுவும் இப்போ என்ன கரண்ட் ட்ரெண்டிங்கில் வந்திருக்கோ அது மாதிரியான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் லெவல் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நம்மளை ப்ளசன்டபுளாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல்
எப்படி அந்த போல்ட்னஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் கற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசிக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல கைரானும் இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எமோஷ்னலாக டவுன் ஆகாதீங்க. பொதுவாகவே கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எமோஷ்னலாக ரொம்ப வீக் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ். கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு மித்து இருக்குங்க, அவங்களுக்கு வந்து காதல்லாம் சிறப்பாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா கன்னிராசி மாதிரி காதலில் அடிப்படக்கூடிய ராசி வேறு எதுவும் கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லவ்க்குள்ளெல்லாம் பயங்கரமாக அடி வாங்குறீங்க. அதுல இருந்தெல்லாம் வெளியே வாங்க. லவ் அப்படிங்கிற விஷயம் யார் மேலே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் பண்ணாதீங்க. இவங்க சரியாக இருப்பாங்களா, லைஃப் லாங் நம்ம கூட இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அன்பு செலுத்த ஆரம்பிங்க. ஏன்னா லவ்வாக இருந்தாலும் சரி, அது எனி ஃபார்ம் ஆஃப் லவ்வாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னா மியூச்சுவலாக ஒரு கன்சர்ன் வேணும். அந்த மியூச்சுவல் கன்சர்ன் இல்லாமல் போகிறது தான் நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூ பிரேக் ஆகுறது, அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் வரக்கூடிய கைரானும் மிட் ஆஃப் த மந்த் சேர்றதுனால 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்கு. நிறைய விஷயங்களில் உங்களை அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தந்த துறைகளில் பயணிச்சா இந்தந்த லாபம் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப கால்குலேட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏற்கனவே புதனுடைய கால்குலேட்டிவ்னஸ் உங்களுக்குள்ள இருந்தாலும் கூட இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் கால்குலேட்டிவாக இது பண்ணால் எனக்கு இந்த லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 10th பிளேஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. 10th பிளேஸ் அப்படின்னு சொன்னாலே கெரியர் பாயிண்ட் தானே. கெரியர் பாயிண்ட்ல பாருங்க, யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடர்ன் பிளானட் இருக்கு. யுரேனஸ் என்ன பண்ணும், இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரு பிளானட். அப்போ இன்னோவேட்டிவான நிறைய செக்டார்ஸ்குள்ள உங்களுடைய தலையீடுகள் இருக்க போகுது. குறிப்பாக பேங்கிங் செக்டார்ஸில், டிஜிட்டல் பேங்கிங்கில் உங்களுடைய இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபின்டெக் மாதிரியான விஷயங்கள், பிளாக் செயின், கம்ப்யூட்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரியான டேர்ம்ஸ்குள்ளெல்லாம் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி சார்ந்த படிப்புகள் படிக்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஃபாரன்சிக் சார்ந்த விஷயங்கள் படிக்கலாமா யோசிப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம், தாராளமாக படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால மணி ஃப்ளோவும் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு வந்து இன்னோவேஷனாக நிறைய பேர் அந்த கிளாத்திங் பிஸ்னஸ்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து புதுசாக பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. வேற எந்த ஒரு பிராண்டும் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யங் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு முயற்சி பண்ண போறீங்க. புதுசாக ட்ரைபல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் பார்த்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மெத்தடாலஜியை உங்களுடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்குள்ள கொண்டு வரலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே அந்த ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தோம்னா குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா நிறைய லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறார். அதனால கரெக்டாக பிஸ்னஸ் ரன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது தலைமுறை இருப்பீங்கள்ல, தாத்தா அதே பிஸ்னஸ் பண்ணாரு, எங்கள் அப்பாவும் பண்ணாரு, ஆனால் நான் வந்து இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல இருந்து மாடர்ன் வேக்கு கன்வெர்ட் பண்ண போறீங்க. அது நகை கடையா இருக்கலாம், துணி கடையா இருக்கலாம், பேக்கரியா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்படியே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது லைஃப்ல ஒரு சில விஷயங்களை புரிய வைக்க போறாரு. அந்த லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீச்சிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கோங்க. சம் பீப்புள் கம்ஸ் அஸ் பிளெஸிங்ஸ், சம் பீப்புள் கம்ஸ் ஆஃப் லெசன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போது. கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிற விஷயம் இந்த ஜூன் மந்த்தில் காத்திருக்க, முறையாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். ஜென்சி கிட்ஸுக்கு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான், ஜென்ரலான அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பொறுத்தும் மாற செய்யும். ஏன்னா திசா புத்திகள் மாறுறது அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இதை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பேஜுக்கு வந்து உங்களுக்கான பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்சனல் ஹாரோஸ்கோப் மட்டும் கிடையாது, மேரேஜ் மேட்சிங்காக இருக்கலாம், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், வாஸ்து மாதிரியான, நியூமராலஜி மாதிரியான விஷயங்களும் நம்மக்கிட்ட கைண்ட்லி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த மாதிரியான சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த காணொலிகளில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.